இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனதில் டக்குன்னு இடம் முடிச்சிருவாங்க. ரொம்ப பொறுமைசாலியாகவும் ரொம்ப திறமசாலிகளாகவும் இருப்பாங்க. வேகம் விவேகம் எல்லாம் நிறைந்தவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீதி நேர்மையை யாரும் நிலைநாட்டலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன, தன்னுடைய பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முன்னுரிமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க. சப்தமஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் கோபமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாருக்கிட்டையுமே நிதானமாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். ஏன்னா எப்பவுமே நீங்கள் ரொம்ப நிதானமானவங்க தான், ஒவ்வொரு செயலையும் ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருப்பீங்க, ரொம்ப பொறுமையாக தான் செயல்படுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. ஏன்னா கேது இருக்கிறார். அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மனநிலையில் டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சண்டை சச்சரவுகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு வருகின்ற வாரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தேவையில்லாத அவப்பேறுகளை சந்திக்க வேண்டியலாம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது யாருக்காவது முன் ஜாமீன் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இதனால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். முன்பின் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஜாமீனே போட வேண்டான்னு சொல்லிடுங்க. அவங்கள பற்றி உங்களுக்கும் தெரியாது, உங்களை பற்றி அவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் கரெக்டாக செயல்படனா உங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் மன வருத்தம், மன கஷ்டம், மனக்குழப்பம், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் முன்பின் தெரியாத நபர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறதையோ அல்லது அவங்களுக்காக ஜாமீன் போடுறதையோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க, நீங்கள் கரெக்டாக தான் செயல்படுவீங்க. ஆனால் உங்களையே அறியாமல் சில பிரச்சனையெல்லாம் வரும். திடீர்னு வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு நாயோ அல்லது ஒரு யாராவது குறுக்கையோ வந்து நிற்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அனுசரணையாக பேசுங்க. அது உங்களுக்கு நிறைய விதத்தில் நன்மையாக முடியும். கொஞ்சம் அனுசரித்து போங்க வருகின்ற நாட்களில். மற்றபடி வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கூட ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் கொடுக்குறேன், இந்த வாரத்தில் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக அந்த டைமில் பணம் கொடுக்காம இல்லைப்பா நீ அடுத்த வாரம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல மன கஷ்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. வேலையில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் முன்பின் தெரியாதவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு லாபம் மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க. பாடங்களை கூட கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பாடங்களை கூட இந்த நாளையில் இந்த பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை இந்த மகர ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு நிம்மதியான வாரமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற வாரத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கோ அல்லது புண்ணிய யாத்திரைகளுக்கோ இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதன் மூலிமா மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி மனதில் ஒரு அமைதி, ஒரு சாந்தம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. அதே மாதிரி மற்றவங்களுடைய உதவியும் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நானாச்சு, நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. அதோட கூட இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவன்மை செய்யவே வேண்டாம். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, உறவுகளுக்கிடையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வாக்குறுதியோ அல்லது வாக்குவன்மையிலையோ இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும், மனதுக்குள்ளே சின்ன வேதனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. எல்லா விதமான காரியங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண திருப்தி பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பக்தி, ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்களாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளவறீங்க. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதோடு கூட உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை வாங்குவீங்க. அதனால் மன திருப்தி பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். மனதில் இருந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். ஏன்னா ஆன்மீக தலங்களுக்கும் வெளியில் பயணம் போகும்போதும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மனம் தெளிவாக யோசிக்கும். அதே மாதிரி பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் பண விஷயத்தில் நீங்கள் ஜாமீன் போடுறதோ அல்லது வாக்குறுதியோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். அப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்.
கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் விநாயக பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். விநாயகரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மென்மையாக அடையக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.